Hello everyone. Okay, hi. வாங்கோ வாங்கோ. எல்லாருக்கும் வணக்கம். Hi everyone. கமெண்ட் பண்ணுங்க. இப்படி கையெல்லாம் காட்டக்கூடாது. ஓகே. It's Casey baby. Hi. விஷ்ணு ராஜ் அஃபிஷியல். ஹலோ மேடம். அப்பா இவ்வளோ மரியாதையா. சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். நான் தர்ஷா. இன்னைக்கு ஆஸ்ட்ரோ உலகமில் நம்ம லைஃப் ஏன் வந்திருக்கோன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸை நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். எஸ், ஷீஸ் சாந்தினி. கண்டிப்பாக நிறைய பேர் போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. போஸ்டர் பார்த்து தான் இங்கே வந்திருக்கீங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். ஹலோ எவ்ரி ஒன். ஹாய் ஹாய் ஹாய். ஹாய் ராஜ். ஹாய் வினிஷா. ஓகே, நாம் அதை சொன்ன மாதிரி நம்மளோட இன்னைக்கு த பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் சாந்தினி அவங்க நம்மளோட லைஃப் வர போகிறாங்க. அவங்க யாருன்னு தெரியலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இப்போது ரெட்டை ரோஜா சீரியல் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு இன் ஜீ தமிழ் சேனல் 235. அப்படி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை உங்களுக்கு அதை பற்றி சரியாக தெரியலனா, டோன்ட் வரி. மண்டே டு சாட்டர்டே 4 PM ஜீ தமிழில் சேனல் 235 போய்கிட்டு இருக்கு. லெட்ஸ் சே இந்த 4 o'clock உங்களால் அதை கேட்ச் பண்ண முடியலன்னா, டோன்ட் வரி, ஆஸ்ட்ரோ கோ இல்லைன்னா ஓடியில் நீங்கள் கேட்ச் பண்ணலாம். ஓகே, அவங்கள பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அவங்க கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். அவங்கள பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக்ட்ரஸ் சாந்தினி வந்து அவங்களோட ப்ரொஃபைலில், அவங்களோட இன்ஸ்டா ஹேண்டில் நிறைய விஷயம் போட்டிருக்காங்க. பட் அதையும் தவிர்த்து இன்னும் நிறைய விஷயம் அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். என்கிட்ட ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் அப்படி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் நீங்கள் எழுதலாம். நான் அப்படியே பார்த்தேன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்டுடுறேன். ஓகே, ஸோ இப்போது சாந்தினி நம்மளுடைய லைஃப்க்கு ரிக்வெஸ்ட் அனுப்பின உடனே we will get her in. ஓகே, நான் ஆஸ்ட்ரோ உலகம் பாஸ் இல்லைங்க, ஷான். ஹலோ ஷோபா பாண்டியன். ஐம் குட், தேங்க்யூ. ஓகே, லெட்ஸ் see நம்மளுக்கு ரிக்வெஸ்ட் வந்திருக்காங்க. ஓகே, அன்பு அரசி. ஐம் ஃபைன், தேங்க்யூ. ஹாய் பார்பரா. சாரி பார்பரா, உங்களுடைய ரிக்வெஸ்ட் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் இப்போது ஆக்ட்ரஸ் சாந்தினியோட ரிக்வெஸ்ட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்கக்கிட்ட பேசிடலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். எஸ். Wow! Hello. Hi Chandni, looking so beautiful. Oh, உங்க லைஃப் பண்ணுது. Let me see what I can do. I'm so happy நம்ம black and blackல. So so much. கேக்குது. ஆனா கொஞ்சம் லேக் பண்ணுது. அவங்கள பார்த்த உடனே எனக்கும் சாரி கட்டணும் போல இருக்கு. சாரி கட்டிட்டு வந்திருக்கலாம். Can you hear? ஆமா. ஓகே. How's things with you? ரொம்ப பிஸியா இருக்கீங்களா ஷூட்ல and everything? Yes, கொஞ்சம் ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கு because television and movies ரெண்டுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். So it's a little hectic for me. But I'm enjoying it. But இவ்வளோ பிஸி ஸ்கெட்யூல்லையும் எங்களோட லைஃப் வந்தது. Thank you so much. Anytime. I'm happy to be live. Thank you too.
அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லி. Okay. Hi guys. நிறைய பேர் hi சொல்றீங்க. Thank you for all your love. Thank you. உங்களோட வருத்தப்படுத்தி வச்சிருக்கேன். Okay, great. உங்க I think நான் கொஞ்சம் சிக்னல் இருக்க இடத்துக்கு போட்டுமா. I think your voice is breaking. Can I just call you connect back? can Yeah. no problem. I can, right? Just Yeah, give me yeah. a minute. Yeah, sure. வந்துருவாங்க கவலையே படாதீங்க, வந்துருவாங்க. கைஸ், நான் பேசுறது உங்களுக்கு சரியா கேக்குதா? ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சாந்தினி இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளோட லைஃப்க்கு வருவாங்க. ஐ திங்க் reception is a bit poor. ஆரியன், எஸ், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நந்தா அண்ணாவை இன்னொரு நாள் நம்ம இன்டர்வியூ பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு சாந்தினி. தர்ஷா ஆமி, வெரி குட். நடத்துங்க. சாந்தினி மேடம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளோட ஜாயின் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய ரிசப்ஷன் கொஞ்சம் பிரேக் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. உங்க பொறுமையை கடைபிடிக்க ரொம்ப நன்றி. ஓகே, நானும் அவங்க ரிக்வெஸ்ட்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்கிறேன். சாப்பிட்டேன் நிஷா, ரொம்ப நன்றி கேட்கறதுக்கு. Okay, let's see if Chandini ma'am is already here. Cannot see her request. Find her. Okay, அவங்க இன்னும் ரிக்வெஸ்ட் வரலை. மேபி அவங்க இருக்கிற இடத்துல ரொம்ப புவரா இருக்கு போல லைன். ஓகே, லெட்ஸ் see. Okay, I think I'm sending her a request. Let's see. Hello. Yeah, can you hear me now? Is it better? Yeah. Better, much better. Thank God. இங்க ஷூட் பண்ற லொகேஷன்ல சிக்னல் கொஞ்சம் ப்ராப்ளம். That's the thing. Oh, okay. Now, yes, not yes. Better. Yeah, same here. Okay, without delaying, I'll just go to our. Yeah. Yeah, wait பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா. Yes. So, சாந்தினி, உங்களுடைய ஆரம்ப காலம் சினிமால உள்ள ஆரம்ப காலம், how did you start? I was very young when I started. I was like 16 years old. So நான் Miss Chennai அப்படின்ற பியூட்டி பேஜன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன் 12th படிக்கும்போது. So that led me to films and all that. So நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. I was a kid and cinema background வீட்ல இல்ல and I was not groomed at all.
ஒரு பக்கா ரா மெட்டீரியல் மாதிரி நான் இருந்தேன். ஸோ ஐ திங்க் மிஸ் சென்னைக்கு அப்புறமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதுல பிக் பண்ணதான் சித்து +2. That's how my career started. Wow, wow. And now I also recently came across your Instagram post. நீங்க வந்து great market பத்தி ஒரு பெரிய லாங் போஸ்ட் அனுப்பி you அதனால I think அவரு வந்து குரு. I think one of the best thing that's happened to me is working in his film actually. So இவ்வளவு வருஷமா சஸ்டெயின் பண்றேன் and கொஞ்சம் நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு ஆடியன்ஸ் சொல்றாங்க அப்படின்னா அது காரணம் அவர் தான். பிகாஸ் அவ்வளவு விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். He just groomed me. ஸோ முதல் படத்துல ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணை வந்து ஹீரோயினா போட்டு என்னை வச்சு டப்பிங்கும் பேச வச்சிருந்தாரு. ஸோ ஐ திங்க் தட் ஃபிலிம் இஸ் வெரி வெரி மெமரபிள் ஃபார் மீ அண்ட் ஒர்க்கிங் வித் ஹிம் இஸ் த பெஸ்ட் திங். இனி வரைக்கும் அவர் கொடுத்த அட்வைஸ் அண்ட் டிப்ஸ் தான் நான் வந்து ஐ யூஸ் இட். இட்ஸ் ஆல்வேஸ் தேர் இன் மை மைண்ட் நான் ஆக்ட் பண்ணும்போது. that's very nice. நீங்க அவரோட இன்னும் like do you like occasionally call பண்ணுவீங்க? I speak to Purnima auntie, but sir I disturb பண்றது இல்ல. So once in a while I talk to him. But with Shantanu, Purnima auntie, அவங்க full family கூட I'm in touch. I regularly talk to them and all. Very nice. நீங்க சொன்னீங்கல்ல that you started at a young age. So I also few articles about இந்த முதல் சினிமாக்கு Your voice is breaking. I mean, can you hear me? I can't hear you much. Now yeah, better. நீங்க வந்து few projectsக்கு பிறகு கொஞ்சம் break எடுத்துட்டு then you went to continue your study. Why is that so? Because you need to concentrate on your studies இல்ல சினிமா இப்ப வேணா too early அப்படி family ஏதாவது pressure? அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலி ஃபேமிலி வந்து முதல்ல வேணாம்னு சொன்னாங்க. அதான் சொன்னாங்க ஆக்சுவலா. So my first film took 3 years to release. So அது ரொம்ப கேப் ஆயிருச்சு. And my second film நான் நடிச்சிருந்தேன். அது ரிலீஸ் ஆகல இனி வரைக்கும். So then it was a little disappointing and then நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வரல. I was very choosy in the beginning. So அதனால நிறைய படங்கள் பண்ணாம அப்படி இது பண்ணதுனால தான் அந்த டிலே தெரிஞ்சது உங்களுக்கு. விட்டுட்டுலாம் போல சினிமாவை. The projects took time to release. That's okay. உங்க ஷூட்டிங்ல இருக்கு இப்போ and you are doing lots and you also do a lot of photo shoot. Your photo shoot is amazing. Thank you so much. உங்க நான் வந்து பெரிய fan. Oh, thank you so much. How do you manage your work? I think that's the art, to balance everything out, balancing personal life and career and everything. So நான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 10 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கேன், but I've never been this active on social media. இப்போதான் நான் வந்து 4-5 months இவ்வளவு ஆக்டிவா இருக்கேன் and I'm trying to do something. So that's something very exciting. நான் டிக்டாக்லாம் பண்ணது இல்ல. So first இந்த ரீல்ஸ்ல வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு எனக்கு. That's why I keep doing a lot of reels and all of that. So I'm just trying to keep myself busy, keep myself updated and busyயா ஹாப்பியா போயிட்டு இருக்கு. And it's balancing out well for me. So husband is very supportive and so அதனால ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல. I'm enjoying my work life really well. எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் so இன்னைக்கு நான் வந்து லைஃப் I can't hear you. Sorry. Okay, sorry. Can you hear me now? Yeah, better. Okay. நாம அது ரொம்ப எம்பசைஸ் பண்ணது வந்து ரெட்டை ரோஜா ஜி தமிழ். அது வந்து ரொம்ப பரபரப்பா போய் and I'm very sure you gain more followers through that. Yeah, so how in the opportunity எப்படி? See, actually my television debut was in Vijay TV. நான் வந்து காரம் போப் இந்த சீரியல் பண்ணியிருந்தேன். I was never interested in television, never at all. But அது சரி பண்ணலாம்னு சொல்லி பண்ணேன். It ran for 60 episodes. அதுக்கப்புறமா அந்த கோவிட் பிரேக்ல வந்து அது ஸ்டாப் ஆயிருச்சு. And I was again back to doing movies தான். சீரியல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். But I got a call from Zee Tamil இந்த மாதிரி பண்றோம், இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே I was so excited because double role. அதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பிகாஸ் ஒரு கேரக்டர் பாசிட்டிவ், ஒரு கேரக்டர் நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி அமைறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு ஆர்டிஸ்டுக்கு. As an actor, I felt very greedy. நான் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு தோணி I immediately said yes to the project. And அன்னைக்குல இருந்து I'm like so happy. And நீங்க சொன்ன மாதிரி வந்து அவ்வளவு அன்பு வருது ஆடியன்ஸ் கிட்ட இருந்து. And lot of followers. And எங்க போனாலும் இந்த அபி கேரக்டர் வந்து அவ்வளவு ரீச் ஆயிருக்கு. And I'm really enjoying myself. Wow, very nice. இந்த மாதிரி என்ஜாய் பண்றதுனால உங்களோட சீரியஸ்
Thank you. That's about it. Like work enjoy பண்ணனும் நம்ம அப்பதான் நல்லா பண்ண முடியும். So ஆமா every ஆமா day when I come எவ்வளோ ஹெக்டிக்கா இருந்தாலுமே I really enjoy myself. So அது வந்து 9 months ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்ல. So எப்படி போச்சுன்னு தெரியல 9 months. அவ்வளோ ஜாலியா அவ்வளோ ஹெக்டிக்கா லைக் ஒரு 10-15 டேஸ் வந்து சீரியல் போகும், ஒரு 10 டேஸ் வந்து மூவி ஷூட் பண்ணுவேன், அந்த 5 டேஸ் வந்து போட்டோ ஷூட்ஸ் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் லைக் ஜாம் பேக்ட் ஃபார் மீ, பட் ஸ்டில் இட்ஸ் ரியலி நைஸ். லவ்லி லவ்லி. நான் இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமா கேட்கணும். இப்போ நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல யூ வர் கிரீடி பிகாஸ் அது வந்து அந்த 2 ரோல்ஸ்க்காக அப்படின்னு. யூசுவலாவே ஒரு homework அது இங்க வந்து நிறைய 2 ரோல்ஸ்னால அது எவ்வளவு கண்டிப்பா கண்டிப்பா ஃப்ரம் த லுக் அண்ட் ஃப்ரம் எவ்ரிதிங் நான் ரொம்ப கான்ஷியஸா வந்து எஃபர்ட் எடுத்தேன். பிகாஸ் டெலிவிஷன் சீரியல் நீங்க பண்ணும்போது அவ்வளவு டைம் உங்களுக்கு இருக்காது இம்ப்ரோவைஸ் பண்றதுக்கு. பிகாஸ் பேங்க் பண்ணணும், ஃபுட்டேஜ் ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் ஆஃப்டர் த கோவிட் பிரேக் வந்துட்டு பேங்கிங் எந்த சீரியலுக்குமே இல்ல. ஸோ அதனால ரொம்ப ஃபாஸ்டா ஷூட் பண்ணுவாங்க. ஸோ when I got this opportunity எனக்கு ஒரு 3-4 days டைம் இருந்துச்சு. ஸோ I had to design my costumes accordingly. அண்ட் நானே மென்டலா ப்ரிப்பேர் ஆனேன். அனுனா இந்த மாதிரி இருக்கணும், ஒரு ஸ்டிஃபான பாடி லாங்குவேஜ், கண் இப்படிதான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி எவ்வளவு பாசிட்டிவா பண்ண முடியுமோ, எவ்வளவு சாஃப்டா பண்ண முடியுமோ நானே அது உள்வாங்கி பண்ணதுதான். இனிஷியலி மை ஃபர்ஸ்ட் 5-6 days ஆஃப் ஷூட் வந்து நான் மட்டும்தான் ஆர்டிஸ்டா இருந்தேன். ஸோ எந்த ஆர்டிஸ்டுமே இல்ல. ஸோ ஃபுல் டே ஃப்ரம் 9 to 9 I'll be the only artist. அப்படி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அனு ஷூட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 20 காஸ்டியூம் சேஞ்சஸ் வரும் ஒரு நாளைக்கு. ஸோ அது வந்து இட் வாஸ் லைக் கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருந்தது கண்டிப்பா. பட் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது I felt so happy. அந்த டிஃபரன்ஸ் காட்டும்போது I felt really happy. வாவ் வாவ். யா அது வந்து நல்லா தெரிஞ்சிச்சு. அது வந்து Thank you. But it's the Thank you. Life before Red and after it, how would you describe? Life before Red Roja was not this hectic. Okay, so life after Red Roja is like very hectic. And இவ்வளவு அன்பு சினிமால வந்து அன்பு கிடைச்சது. பட் இந்த அளவுக்கு அன்பு வந்து எனக்கு ரெட் ரோஜா தான் கொடுத்துருக்கு. அது கண்டிப்பா நான் ஒத்துக்கணும். பிகாஸ் சின்ன குழந்தைங்க அந்த கனெக்ட் நான் வந்து படங்கள் மூலியமா எனக்கு வந்தது இல்ல. ஸ்மால் கிட்ஸ் 5th standard 6th standard படிக்கிற குழந்தைங்கள வந்து அவ்வளவு அன்பா பேசுறாங்க, அவ்வளவு அட்மைர் பண்றாங்க. So that love, I think I gained a lot of love after Red Roja. Wow, you're blessed. Yes, thank you. Definitely. So நீங்க வந்து நிறைய versatile roles பண்ணிருக்கீங்க மூவிஸ்ல. மூவிஸ் யூ ஹேவ் டன் மாடர்ன் கேர்ள், என்னோட ஸ்லம் கேர்ள், வில்லம்பு, அப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு போல்டான ஒரு கேரக்டர் இன் வஞ்சகர். we watch this movies and all, உங்களோட கேரக்டர் பார்க்கும்போது I personally feel like maybe நீங்க ரொம்ப சூஸ் பண்ணீங்களோ, you are very particular, or you like choose yourself. See, initially என்னோட கரியர்ல வந்து நிறைய கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. பிகாஸ் I was very very choosy. இனிஷியல் டேஸ்ல வந்து ரொம்ப சூஸியா இருந்தேன். பட் I think after that I began experimenting. I think choosy-ன்றதை விட I started experimenting roles. நீங்க பாத்தீங்கன்னா கவன்ல ஒரு கேமியோ பண்ணிருப்பேன். ஸோ நான் லீடா பண்ணிட்டு இருக்கும் போது நான் கேமியோ பண்ணிருந்தேன். ஸோ I just started seeing இது பண்ணா தப்பு இல்ல. ஸோ I don't want to stereotype myself. நீங்க லீட்னா லீடு மட்டும்தான் பண்ணணும் அந்த மாதிரி இல்லாம I started trying. எனக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் வருதோ அதுல பெஸ்ட் பிக் பண்ணி நான் பண்ண ஆரம்பிச்சேன். Luckily I was blessed with films like ராஜா ரங்கூஸ்கி, வஞ்சகர் உலகம், as you said, வில்லம்புல வந்து I was like very very happy because எனக்கு ரீஎன்ட்ரி வந்து வில்லம்பு தான். அது வந்து அவ்வளவு பாராட்டு கிடைச்சது எனக்கு. ஹரிஷ் கூட பண்ணும்போது it was such a nice experience. அந்த ஹோல் டீம் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணிருந்தோம். So that was a beautiful experience, I would say. So I was blessed to get those films. Choosy and I was blessed to get those films. ஏன்னா நீங்க அவ்வளோ நல்லா பண்ணிருக்கீங்க. அது மைண்ட்ல நிக்குது என்ன மாதிரி ரோல்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு. நீங்க சொன்ன மாதிரி இருந்தாலும் கவன்ல it was. Thank you so much. You have a very pretty smile. Thank you. I'm getting it from you. I'm so happy. Nice talking to you. Yeah. உங்களோட upcoming projects பத்தி சொல்லுங்க. There's a list of projects actually because COVID முன்னாடி ஒரு 8 films நான் வந்து பண்ணி முடிச்சிருந்தேன். So அது ரிலீஸ்க்கு வெயிட்டிங் இருக்கு. So one is பொம்மை, directed by ராதா மோகன் சார். எஸ்டி சூர்யா சார் லீடா பண்றாரு. பிரியா பவானி சங்கர் வந்து லீடா பண்றாங்க. அப்புறமா பாலாஜி சக்திவேல் சார் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்றேன்.
and there's a film called Saduranga Vete 2, Aravind Swamy sir kuda, and Vananga Mudi again with Aravind Swamy sir. And now I've signed up a film with Sundar C sir. நீங்க pictures லாம் கூட பார்த்திருப்பீங்க. We're going to start shoot next week. So Mayathireen ஒரு horror film இருக்கு, and then I have My Dear Lisa. There's quite a big list. பேகேஜ் ஃபுல்லா இருக்கு. And you'll be so busy. Yes, yes. தொடங்கிடுச்சுன்னா ஆயிடுவீங்க. Yeah, touch it. I would like to know about What 1 to 6 with Jayam Ravi sir. Okay, Ward 1. I didn't work with him. He just released the poster. But Sonia Agarwal paniranga, Vidya Pradeep paniranga. So my role again will be a little controversial, and it's again a very nice, very beautiful script. So ellarkum equal weightage irukku. I didn't have any combinations with Sonia ma'am or Vidya, but my role will stand by itself. Romba challenging on a role, yes. Okay. Forward movie. Yeah, me too. I forgot about that movie. Sorry. Yes. நான் வந்து முத லைஃப்க்கு வந்த கேட்ட one of the முக்கியமான கேள்வி வந்து மாஸ்டர் ஹஸ்பண்ட். Yeah, definitely. முத நீங்க சொன்னீங்க that he's very ஒரே இண்டஸ்ட்ரியில discuss about work எப்படி சப்போர்ட் பண்ண. Of course, he's very supportive. Our support illana வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. Can you hear me? Is there too much of noise? I can hear. Okay, all right. Okay, sorry, too many people around me. Yeah, so he's very supportive, very encouraging actually. So எல்லா விஷயமே discuss பண்ணுவோம், and we're trying to balance out personal and professional life. So எவ்வளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ we enjoying ourselves, and அவரும் பிஸியா ஷூட் பண்ணிட்டு இருக்காரு கோகுலத்தில் செய்திக்காக, and also choreography workum பண்ணிட்டு இருக்காரு. So he's really very supportive, very encouraging. I'm blessed to have him in my life. That is so கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல so that நந்தினி பார்த்து நிறைய பேர் ஹாய் சொல்லிருக்காங்க. Yes. And guys, those of you who have been following us on this live, மறக்காம every Monday to copy. So go and vote. The beauty. ஆமா, இப்போ வந்து அனு வந்து பேயா இருக்காங்க. சோ அது நிறைய என்ஜாய் பண்றாங்க ஆடியன்ஸ். So it's even more tough for me. பாருங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், அவ்வளவு பேர் அங்க இருந்து அனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. That much of love we get for the serial actually. Yes, lots and lots. Yeah, I can't hear you again. Oh, okay. நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸ்ல. Okay. Yeah. So okay. Thanks to Z Tamil. Okay. நீங்க I can't hear you. Okay. Pandemic timeல நீங்க இன்ஸ்டால you've been binge watching English web series. Yeah. Like Money Heist, Breaking Bad, மாதிரி Game of Thrones நிறைய பார்த்தோம். ஆமா. Just say ஒரு opportunity வருது, Money Heist, நீங்க வந்து அதுல ஒரு ரோல் பண்ண. ஓகேங்க. ப்ரொஃபசர் தவிர என்ன ரோல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? I think I'll do Tokyo. High five. It's very challenging and it's completely opposite my personality. So அது பண்றது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். Definitely Tokyo I'll do. Okay. அதே யார் நினைக்கிறீங்க? Professor S.J. Surya sir. Good choice. Yeah, I think he can pull it off really well. Nice. Okay. இப்போ சீரியல்ல பிஸியா இருக்கீங்க, at the same time movies. You are busy in both. நான் சினிமாவா சீரியலான ரெண்டுமே டஃப் தான். Give me 1 minute. இந்த ஷூட் பண்றாங்க. இங்க டீம் ஆஃப் பேர்
இன்னைக்கு கொஞ்சம் ஹெக்டிக்கான டே, ஸோ ஹாஃப் அன் ஹவர் பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன் உங்க கூட பேசுறதுக்கு. Yeah, so here it's better. Yeah. Can you hear me Have now? you been to I can hear you. Malaysiaக்கு Yeah. வந்திருக்கீங்களா? Yes, I've been there twice. First one I was there for about a week time இருந்தேன், and second time வரும்போது 1 month நான் stay பண்ணிருந்தேன். We shot an entire film in Malaysia. Okay. What do you like about Everything, the people, the love, and அவ்வளோ அன்பு காட்டுவாங்க. I think அந்த 1 month நான் stay பண்ணும்போது வந்து I met so many people. I have so many friends in Malaysia, and இன்னி வரைக்கும் டச்ல இருக்காங்க. It's very happy people there, and I really love the place. That's very nice. Yes. Thank you so much. நான் உங்களுக்கு மலே the language Yeah. அது உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். Okay. Salamang is Malay, right? No? Wow, yes. Is it? Yeah, okay. I remember learning it back then. What do you want to learn? I'll teach you now. Okay, so what do you say for how are you? Apa khabar. Appa kaba is how are you? Okay. Yep. நல்லா இருக்கீங்களா? Okay. Appa kaba. Kaba bye. அது பதில் சொல்லணும். Kaba bye. Kaba bye. Okay. ரொம்ப சீக்கிரம் கத்துக்கிட்டீங்க. I know now how you are a very talented actress. Can you hear me? Break ஆகுது. இப்போ better? Now can. Yeah, great. So I've shot this film called Kannila Kaasa Kaatappa. So throughout Malaysia we shot. So I think that film is there on Amazon Prime. It's a beautiful film. So full Malaysia cover பண்றோம் அந்த படத்துல. Lovely. That's very nice. I love Batu Caves also. I've been there like twice. I was blessed to be there. So Super, very nice. இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். உங்களுக்கு ஏதாவது இருக்கா? நான் கேட்டேன், சென்னை வந்திருக்கீங்களா? இந்தியா Yes, வந்திருக்கீங்களா? I love India. Oh, great. So where have you been in Chennai? நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். I particularly remember the food. எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் இந்தியால. Okay, that's great. எங்க Nice. I ஹஸ்பண்ட் think கூட்டிட்டு போனாலும் சாப்பாடு தான். இட்லி கடை முருகன். okay. I love that too. Murugan idli curry is my favorite too. I love the ghee dosa. சூப்பர். மத்தனா கண்டிப்பா உங்களை மீட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவேன். Definitely. And நீங்க மலேசியால வந்து you make a prawn curry, no, which is very famous. அந்த பேர் சொல்ல மறந்துட்டேன் actually. நிறைய வாட்டி சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க ஷூட்டிங்க்கு. prawn கறியா? prawn சம்பாலா இருக்கும். Yeah, that's the thing. I forgot the name. Sambal, yeah. சூப்பரா இருக்கும். நீங்க மலேசியா, நான் உங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு வரேன். Thank you so much. So how is it going there in Malaysia? Is the lockdown there or what's happening? It's okay. இப்போ partially we can move around and all, but we have to follow certain SOP, like to wear mask, must take care of our sanitize, must be Okay. Please take care. Yes, you too. Please take care. Thank you so much for joining our live. I'm coming live, so I'm really happy. Yeah, and ரொம்ப excited. ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. ரொம்ப ஸ்பாட்டிஃபா இருந்தீங்க. Thank you so much. Thank you. Guys, please catch Rettai Roja 235 from Monday to Saturday 4 p.m. நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா don't worry, Astro Go இல்ல நீங்க பண்ணலாம். Make sure you watch it. So drop a message to Chandni and she'll be super happy. Thank you so much. நிறைய love கொடுப்போம். Thank you for all the love, guys. Thank you so much. Nice talking to you. Same here. Bye. Yes. Bye. Take care. Bye. You too. Bye. Okay guys, thank you so much for joining. இன்னும் யாரெல்லாம் நம்ம இன்டர்வியூ பண்ணலாம் நீங்க நினைச்சீங்கன்னா do drop a comment or you can DM Astro Ulagam. அவங்க
முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுத்து உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர், ஆக்ட்ரஸ், ஆர்டிஸ்ட், செலிபிரிட்டிஸ்லாம் கொண்டு வருவாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். அண்ட் மறக்காம ரெட்டை ரோஜா ஜி தமிழ் சேனல் 235 மண்டே டு சாட்டர்டே மறக்காம கேட்ச் பண்ணிடுங்க. அண்ட் எஸ் ஐ சே, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டோன்ட் வரி, அஸ்ட்ரோகோ அண்ட் ஓடியில நீங்க கேட்ச் பண்ணலாம். ஓகே, டேக் கேர், பாய் எவ்ரிபடி.